இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ வெள்ளை அறிக்கை என்ன தெளிவாக என்ன சொல்லுது, கடன் சுமை அதிகம், ஆனால் அதுக்கும் மேலாக வட்டி சுமை. 100 ரூபாய் வருவாயில் 22 ரூபாய் வட்டிக்கே போகுது. அதுக்கப்புறம் 40 ரூபா கட்டாய செலவுக்கு, மொத்தம் 60 ரூபாய் கட்டாய செலவுக்கே போயிடுச்சு 100 ரூபாய் வருவாயில்லைன்னா அப்போ மக்கள் பணிக்கு எங்கே? இதுதான் நடந்திருக்கு இந்த கடந்த 5 வருஷத்தில். தமிழ்நாட்டு தான் மற்ற மாநிலங்களுடைய மிக மோசமான இந்த வட்டி சுமையும் கட்டாய செலவு சுமையும். ஸோ ஆகையால் இதை தான் வெளியெடுத்திருக்காங்க. இதுக்காக இது ஏன் நடந்தது அதுவும் பார்க்கணும். ஏன்னா வருவாய் ஆட்சிக்கு கஜானாக்கு வந்தது தான் பரவாயில்ல, நடந்திருக்காது. சிலர் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. அதை நிறுத்தினாலே, அதை தடுத்தாலே நம்மளுடைய சூழ்நிலை இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வெள்ளை அறிக்கை ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஓகே, வணக்கம். நிதி நிலைமை சமாளிச்சிருவாங்களா? அதான் நிச்சயமாக சமாளிச்சிருவாங்க. ஏன்னா நான் சொன்னது மாதிரி வருவாய் கஜானாக்கு வர வேண்டிய வருவாய் வந்தாலே, தனிப்பட்ட முறையில் பாக்கெட்டில் போகாமல் வந்தாலே சமாளிச்சிடலாம்.